ஹாய் சிஸ்டர், உங்க பேர் தமிழ் செல்வி தானே? ஹாய் மிஸ், நான் தமிழ்ச்செல்வி. ஓசி பேங்க்ல கால் வந்துச்சு, உடனே வந்துட்டேன். வாட்டி நம்ம ஓசி பேங்க்ல உங்களுக்கு தான் அன்லிமிட்டெட் கிரெடிட் கார்டு அப்ரூவ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு என்னெல்லாம் வாங்கணுமோ ஒரு வழி கூட கட்டாம நீங்க அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு எப்ப காசு கட்ட தோணுதோ அப்ப காசு கட்டினா போதும் சிஸ். மிஸ் சரி, நான் எடுத்துக்கிறேன், எனக்கு அது கொடுங்க. வாழ்த்துக்கள் சிஸ். ஆமா, நீங்க அடையாளமே தரல உன்ன. நீங்க ஷாமினி தானே? ஸ்கூல்ல ஒண்ணா படிச்சுமே. ஆமா. எப்படி இருக்கீங்க? அது சரி, நீ ஏன் பாக்க இப்படி இருக்க? கையில பித்தளை காப்பு, கழுத்துல ஒண்ணுமே இல்ல. என்ன பாரு, 5 பவுன் காப்பு, நெக்லஸ். ஆமா, நீங்க போட்டிருக்கிறது அழகா இருக்கு. என்னோட எல்லாம் வீட்டுல இருக்கு. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, மறந்துட்டேன். சரி, பாப்போம் இன்னொரு நாள். சரி, நகை போடுறதுக்கு என்னெல்லாம் பேச்சு பேசுது? நம்ம சம்பளம் மாசம் 5000 அதிர்ச்சி. நம்ம எப்படிதான் நகை வாங்குறது? காட்டு ஒரு நகை போடுறதுக்கு என்ன பேச்சு பேசுனாங்க? அதான் நம்மள்ட்ட தான் காட்டு இருக்க. இப்பவே போறேன் தனம் ஜுவல்லர்ஸ்க்கு. அக்கா, எனக்கு மேல இருக்கிற அந்த மாலையும் நெக்லஸும் எடுத்தாங்க. இது ரெண்டுமே வாக்கா? ஏன்னா இது ரெண்டுமே டோட்டலாவே 80,000 வருதாக்கா. ஷூரா நீங்க இது எடுக்கிறீங்களாக்கா? ஆமாக்கா, ஷுவரா அது ரெண்டுமே எடுக்கிறேன். என்னங்கக்கா காட்டு, நான் கார்டு யூஸ் பண்றேன். எல்லாமே இந்த கிரெடிட் கார்டுனாலதான். இப்பவே நம்ம 80,000 செலவு பண்ணிட்டோம். ஆனா திரும்ப பே பண்ணுங்க. சரி, பாத்துக்கலாம். தமிழக்கா, எங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க? அதுவா, ஜாமான் கடைக்கு போயிட்டு இருக்கேன். வாங்கக்கா, காடியில இருங்க, நான் போய் உங்களை விடுறேன். ஏன் நடந்து போயிட்டு இருக்கீங்க? இல்ல பரல, நான் நடந்தே போய்க்கிறேன். என் தங்கச்சி என்னோட சம்பளம் கூட எடுக்குது, அதுவும் ஒரு காடி வாங்கிட்டு என்ன காடியில ஏறுறீங்களான்னு வேற கேக்குது. நமக்கு ஒரு காடி இல்லையே. ஏற்கனவே 80,000 செலவு பண்ணிட்டோம். காடி தானே, வாங்கிடுவோம். என்ன காடி? அது வச்சிருக்க காடியோ நம்ம காடி இன்னும் வேலை கூடிய வச்சு என்ன 1,20,000 வந்துச்சு. அதுக்குதான் நம்ம காட்டி பார்த்து வச்சேன். இப்ப கூப்பிடுவோம் நம்ம காடியில ஏற சொல்லி. எத்தனை நாள் தான் நானும் பேங்க் கையுமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறது. எல்லாம் இந்த கிரெடிட் கார்டு எடுத்ததுனால. கார்டு பாய்ச்சி 5 லட்சம் ரூபாய்க்கு செலவு வந்துச்சு. நம்ம சம்பளமே 5000 தான். எப்படிதான் நம்ம திரும்ப கட்டுறது இந்த செலவு? ஓ, இந்த அக்காவா? இந்த அக்கா நகையா வாங்குவாங்களே. அக்கா வாங்கக்கா, என்ன பாக்குறீங்க? அக்கா, நான் இது வாங்க வரல. அன்னைக்கு நகை வாங்கினால அதெல்லாம் திரும்ப கொடுக்க வந்திருக்கேன். அக்கா, எனக்கு நகையே வேணாக்கா. இதுக்குள்ள காசு எவ்வளோ வருமோ அது மட்டும் எனக்கு கொடுத்துருங்கக்கா. வாங்கின நகையும் வித்துட்டேன், வாங்கின காடியும் வித்துட்டேன். ஆனா அந்த கடனை மட்டும் என்னால் அடைக்கவே முடியல. தமிழக்கா, எங்க போறீங்க? காடி வித்துட்டீங்க கேள்விப்பட்டேன். வாங்க காடியில இருங்க, நான் உங்களை போய் விடுறேன். சரிம்மா, நான் உன் கூடயே வரேன். ஏன்க்கா, என்னாச்சு? நகை காடிலாம் வித்துட்டீங்க கேள்விப்பட்டேன். ஆமாம்மா, உண்மைதான். காசு வந்தானே தலைக்கால் புரியாம அது இதுன்னு எடுத்து செலவு பண்ணேன். ஆனா செலவு பண்ணது எல்லாமே ஏன் காசுன்னு தெரியாமலே செலவு பண்ணேன். 5 லட்சத்துக்கு செலவு பண்ணி 8 லட்சம் இப்போ வந்து நிக்குது. மாச சம்பளமே 5000 தான். அதை வச்சு நான் மற்ற காசுல எப்படி கற்றுக்கணும்னு எனக்கு தெரியும். காட்டுவாங்க, ரொம்ப சந்தோஷமா வாங்கினாங்க. அவங்களும் சந்தோஷமா தான் கொடுத்தாங்க. ஆனா செலவு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப அந்த கடனை கேட்குறாங்களே. ஃபோன் அடிச்சு என்னோட உயிரே எடுத்துட்டாங்க. இந்த கிரெடிட் கார்டு வந்துட்டு தேவைக்கு தான், ஆசைக்கு இல்லை. ஆனால் நீ இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆசைக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி மட்டும் ஒரு தப்பை நம்ம என்றைக்குமே பண்ணிடக்கூடாது. நம்மளுக்கு என்ன ஏற்ற மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இனிமேல் செலவு பண்ணணும்.